12 ராசிகள்லையுமே ஆகச்சிறந்த ஒரு சிறப்பான ராசி எதுன்னு கேட்டால் அது வந்து சிம்ம ராசி தான். ஏன்னா எப்போவுமே உங்களோட செயல்களில் கண்ணும் கருத்துமாக செயல்படுவீங்க. உதவி செய்யறதுல தாராள மனப்பான்மை கொண்டவங்களாம் சிம்ம ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. இப்போ பாருங்கள், 2025ஆம் வருஷமே இப்போ தான் பிறந்தது போல் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே 11வது மாதமாக இருக்கக்கூடிய நவம்பர் மாதமே பிறக்குது. இந்த வருடத்தில் ஏற்கனவே பல கிரகத்தோட நிலைகள் ஏராளமான மாற்றத்தை கொடுத்துருக்கு. இந்த மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்குமே நிறைய விஷயத்தை கொடுத்துருக்கு. சாதகமாகவும் அமைஞ்சிருக்கு, சில ராசிக்காரங்களுக்கு பாதகமான பலனுமே அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே நடந்த கிரக நிலைகள் ஏராளமான மாற்றத்தை கொடுத்துருக்கு, அதையும் நம்ம சந்திச்சிருக்கோம். இந்த நவம்பர் மாதத்தோட கிரக நிலைகள் சிறப்பான மாற்றத்தை கொடுக்குதா இல்லையா? இப்போ ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது என்ன மாதிரியான வாய்ப்புகளை சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது? பொதுவாகவே இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை சில ராசிக்கு நல்ல பலனையும் கொடுக்குது, சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நிலையும் தருது. அப்படி இருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பு உங்களுக்கு எப்படிப்பட்டது அமையுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிம்மம் ராசி அப்படின்னு சொன்னாலே இயற்கையாகவே நீங்கள் தலைமை பண்பு கொண்டவங்களாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே லட்சியத்தோடு செயல்படுத்துகிறவங்களாக இருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறணும் அப்படின்னு நினச்சா இந்த சிம்மராசி அன்பர்கள் தொடர்ந்து நீங்கள் சிவபெருமான மனமார வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை பெறலாம். அதுவும் சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு எண்ணற்ற நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவபெருமானின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்களுக்கு சொந்த ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே எளிய முறையில் உங்களோட ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே இந்த ஒரு விஷயம் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும், நல்ல பயன்களை பெறக்கூடிய யோகத்தை கொடுக்கும். இந்த வாய்ப்பை தவற விடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரங்க சூரியனை போலவே சிறப்பான பிரகாசம் கொண்டவங்களாக இருப்பீங்க. ஏன்னா உங்கள் அதிபதி சூரியன். சிம்மராசிக்காரங்க தலைமை பண்பு, நல்ல ஒரு ஆற்றல், கலை ஆர்வம், தைரியம் இது எல்லாமே நிறைஞ்ச ஒரு ராசியாக இருக்கும். இந்த ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் அப்படிங்கிறதுனால நீங்களுமே சூரியனை போல பிரகாசமான ஆளுமையை கொண்டவங்களாக இருப்பீங்க. அதுவும் அரசு சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களாம் பாருங்கள், எப்பொழுதுமே வெற்றி நிலையை நோக்கி நடந்துகிட்டே இருப்பீங்க. ஏன்னா நேர்மை தான் உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும். நேர்மையாக பேசுவீங்க, சொல் செயல் வேலை அப்படின்னு நேர்மையை கடைபிடிக்கக்கூடியவங்களா சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. சில சமயத்தில் உங்களோட பேச்சுமே ரொம்பவுமே கணீர்னு இருக்கும். சிங்கத்தை போலவே கர்ஜனையோடு கம்பீரமாக செயல்படுத்தக்கூடியவங்க தான் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள். இயற்கையிலேயே தலைமை பண்பு அதிகமாக இருக்கும், லட்சியத்தோடு செயல்படுவீங்க. சிறந்த ஒரு ஆளுமை திறன், ஒரு ஈர்க்கும் தன்மை உங்களோட பேச்சில் இருக்கும். லக்னாதிபதி சூரியனும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றல், நல்ல ஒரு சக்தியை கொடுக்குறாரு. கலை இசை இலக்கியம் உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கும். சில சமயங்களில் நீங்கள் தனிமையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பீங்க. காடு மலை போன்ற இடத்துல தனிமையாக இருக்கணும் அப்படின்னு அதற்காக நேரத்தை செலவிடக்கூடியவங்களாக இருப்பீங்க. அதே போல் நேர்மையான பேச்சு உங்ககிட்ட இருக்கிறதுலையே சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம். மனசில் என்ன படுதோ அதை மறைக்காமல் வெட்டு ஒன்று துண்டு ஒன்று அப்படின்னு பேசக்கூடியவங்களாக இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்திலையுமே பயந்து பின்வாங்க மாட்டீங்க, தைரியமாக செயல்படுவீங்க. இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலை அமைப்புகளும் இதனால் உண்டாகக்கூடிய பலன்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம். குரு பகவான் கடக ராசியில் உச்ச பலத்தில் இந்த மாதம் இருக்கிறாரு. அவர் 11ஆம் தேதி வக்ரகதி அடைய போகிறாரு. பொதுவாக சில ராசி குரு பகவான் உச்சம் அடைஞ்சாலே நல்ல பலனை பெறுவாங்க. சில ராசி குரு பகவான் உச்சத்தில் இருந்து வக்ரமானால் நல்ல பலனை பெறுவாங்க. இந்த மாதம் 28ஆம் தேதி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைய போகிறாரு. அதுக்கப்புறம் சூரியனும் சுக்கிரனும் இந்த 2 கிரகங்களும் இணைஞ்சு இந்த மாதம் பாருங்கள் மூல திரிகோண வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாங்க. இதில் சூரியன் வந்து நீச்சம் அடைஞ்சு நீச்சபங்க ராஜயோகத்தையும் தராரு. சுக்கிரனும் புதனும் இணைஞ்சு லக்ஷ்மி நரசிம்ம யோகத்தை தராங்க. சூரிய பகவான் 16ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாயின் வீடாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி போகிறாரு. அதே வீட்டில் 26ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனின் பயிற்சியும் நடக்குது. இந்த பயிற்சி நடக்கிறதுக்கு பார்த்தா ஏற்கனவே அங்கே செவ்வாய் ஆட்சி பலத்தோடு தான் இருக்கிறாரு விருச்சிக ராசியில். இது தவிர குருவின் பார்வை சிறப்பு தரக்கூடிய வகையில் அந்த இடத்துலையே அமையுது. சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகங்க. இந்த அமைப்பில் எப்பவுமே கிடைக்காது, ஆனால் இப்போ உண்டாகியிருக்கு இந்த மாதம்.
இந்த வாய்ப்புல அரசு மற்றும் அரசியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மிகப்பெரிய ஏற்றம் உண்டாகும். அதுவும் இந்த மாதத்தில் பிறக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு யோகமான குழந்தையா இருப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட கிரக நிலை இப்போ அமைஞ்சிருக்கு. இந்த சிறப்பான கிரகநிலை மாற்றங்கள் எல்லா ராசிக்குமே தாக்கத்தையும் கொடுக்கும், ஏற்றத்தையும் கொடுக்கும். அந்த வகையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டாகக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, சிம்ம ராசி மற்றும் சிங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசி அதிபதி சூரியன் தானே. அவர் பாருங்க 3ஆம் இடத்துல நீட்சபங்க ராஜயோக பலனை தரக்கூடிய வகையில் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கேயே அவர் லட்சுமி நாராயண யோகத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கிறாரு. இதனால் சிம்ம ராசி அன்பர்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே இனி உங்களுக்கு வெற்றிக்கு மேலே வெற்றி வந்து குவிய போகுது. பொருளாதாரம் உயரப்போகுது. சமூகத்தில் நல்ல ஒரு பெயர் புகழ் உண்டாகும். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் சிம்மம் ராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்போது அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி பல வகையிலுமே தடைகள் தாமதங்களை அனுபவிச்சுட்டு வந்த இங்கே ஒரு சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய யோகக்காரங்களாக இப்போ மாறப்போகிறீங்க. நீங்கள் நினச்சது எல்லாமே சரியாக நடக்கும். திட்டமிட்டு செயல்படுத்துகிற ஒவ்வொரு விஷயத்துலையுமே நன்மைகளை பெறுவீங்க. உயர்வுக்காக எந்த அளவுக்கு முன்னேற்றங்கள் காணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு முயற்சி செய்யுங்க. முயற்சி எல்லாமே முன்னேற்றத்தை கொடுக்கும். அஷ்டம சனி இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது. கேது பகவான் உங்கள் ராசியிலே இருக்கிறாரு. ஏராளமான சிக்கல்கள் தடைகள் கடந்த காலத்தில் வந்திருக்கும். இந்த மாதம் அந்த தடைகளை எல்லாமே உடைத்து நீங்கள் முன்னேற்றம் காணக்கூடிய அமைப்பு பிறந்திருக்கு. நல்ல நல்ல வாய்ப்புகள் வரும். வர வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும். திடீர் அதிர்ஷ்டங்களும் வரும். உங்கள் வேலையில் கண்ணும் கருத்துமாக கவனமாக செயல்படுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. கோபத்தால் பல பின்னடைவும் வரும். உறுதுணையாக இருக்கிறவங்க உங்களை விட்டுட்டு பிரிஞ்சிடலாம். அதனால் கோபத்தை குறைச்சிக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே எச்சரிக்கையாக கவனமாக செயல்பட்டால் வரக்கூடிய அதிர்ஷ்டங்களை நீங்கள் முழுமையாக பெற முடியும். 16ஆம் தேதிக்கு பிறகு குருவின் பார்வை உங்களுக்கு கிடைக்குது. இதுவுமே அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய பார்வையாக தான் இருக்குது. அந்த கடவுளோட பரிபூர்ண அருளுமே இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த சமயத்தில் மறக்காமல் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. ஏன்னா சிறப்பான யோகம் கடவுளின் பரிபூர்ண அருளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிம்மராசிக்காரங்க குலதெய்வத்தின் வழிபாடு செய்வதும் குலதெய்வத்திற்கு வச்சிருக்கிற நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவதன் மூலம் நல்ல ஒரு மேன்மையை பெற முடியும். குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளுமே உங்களுக்கு கிடைக்கும். சிறப்பான முன்னேற்றத்தை இதனால் நீங்கள் பெற முடியும். இழுபறியாக இதுவரைக்கும் இருந்த காரியங்கள் எல்லாமே இப்போது சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. இழுபறியாக இருந்த காரியங்கள் நிவர்த்தியாகும். நல்லபடியாக அந்த விஷயம் நடக்கும். உங்களோட செயலை பார்த்து எல்லோருமே ஆச்சரியப்பட போகிறாங்க. மற்றவங்க செய்ய முடியல அப்படின்னு விட்ட வேலையை கூட ரொம்பவுமே சிறப்பாக நீங்கள் செஞ்சு காட்டுவீங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தொடங்குதுன்னு கூட சொல்லலாம். அவ்வளவு அற்புதமான கிரகநிலை அமைப்பு இப்போ அமைஞ்சிருக்கு. அதனால தான் கவனமாக இருங்க, முன்னெச்சரிக்கையாக இருங்க. வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். செலவு விஷயத்தில் அலட்சியம் காட்டாதீங்க. அதே போல் உங்களோட ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. இப்போ முழு மனதாக நீங்கள் உழைக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. சோம்பேறித்தனத்தை மட்டும் கடைபிடிக்காதீங்க. சோம்பேறித்தனத்தை விட்டால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த மாதமே பெற முடியும். மனதில் இருந்த கவலைகள் நீங்கள் மனசில் நினச்ச ஒவ்வொரு காரியத்தையுமே நினச்ச மாதிரி சிறப்பாக செஞ்சு முடித்து காட்டுவீங்க. மனம் சொல்லப்போனால் தெளிவடையும். குழப்பமான சூழல் நீங்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி நிம்மதி பிறக்கும். தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும். தலை குனிஞ்ச இடத்துல கூட நீங்கள் இப்போ தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள் வந்து சேரும். சமூகத்தில் உங்களோட பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை செல்வாக்கு அதிகரிக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னதை சரியாக காது கொடுத்து கேட்காத உங்களோட பிள்ளைங்க கூட இப்போ நீங்கள் சொல்கிறத அப்படியே கேட்டு நடப்பாங்க. அது மனதுக்கு ஆறுதலாக இருக்கும். வீடு நிலம் போன்ற சொத்து வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது. தாயாரின் ஆரோக்கியம் மேம்படும். உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த தொந்தரவுமே நீங்கும். வெளிநாடு செல்வதற்கு நீங்கள் செய்கிற முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். குழந்தைகள் நலன் சார்ந்து எடுக்கும் முடிவுகளில் அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான தீர்ப்பும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியும் கிடைக்கும். உத்தியோகத்தில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். கோபத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கிறது ரொம்பவும் நல்லது. அப்பப்போ வீண் விரைவும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நிதி மேலாண்மையில் கவனம் செலுத்துங்க. யாரையும் நம்பி பண விஷயத்தில் பணத்தை தராதீங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் கிட்ட நிதானமாக செயல்படணும். தடைகள் வில்லி நல்ல ஒரு பலன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா இந்த விஷயத்தை பரிகாரமாக செய்யுங்க. நன்மைகளை பெற முடியும். நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் நரசிம்மர் கோவில் சென்று இறைவனை தரிசனம் செய்து வருவதன் மூலம் நன்மைகளையும் நீங்கள் சிறப்பான முன்னேற்றத்தையும் பெற முடியும். தடைகள் நீங்கி முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு உண்டாகும்.
என்ன சிம்மராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.